என்ன பண்றாங்க? வேப்பம்பூ அறுத்துட்டு இருக்கேன். எதுக்கு அது? நான் கீழே வந்து இது என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னு எல்லாமே நான் சொல்கிறேன். ஓகேவா? அறுத்துட்டு வந்துடுறேன். அதான் இப்போ வந்துட்டல்ல, சொல்லு எதுக்கு அதுன்னு. இதுதான் வந்து நம்ம நார்மலாக வந்து நம்ம வீட்டு பக்கத்தில் தோட்டத்தில் எல்லாத்துலேயும் கிடைக்கிற வேப்பம்பூ. இது நம்ம சாதாரணமாக எல்லாருமே விட்டுருவோம். பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேப்பம்பூ யூஸ் பண்ண மாட்டோம். இந்த அம்மை நோய் அந்த மாதிரி எதனா வந்தால் மட்டும்தான் என்ன பண்ணுவோம், இந்த இலையை மட்டும் அரைச்சி நம்ம வந்து பூசுவோம் அந்த அம்மை நோய் போகிறதுக்காக. அதை விட பல மடங்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வேப்பம்பூவிலையும் வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ இந்த காய்ச்சலுக்கு, அப்புறமா இந்த சுகர் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றவங்களுக்கு, இப்போ எனக்கு பசியே எடுக்கலை அப்படின்றவங்களும் இதை சாப்பிட்லாம். இந்த தோல் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றவங்க, ஜீரண சக்தி ஆகிறதில்ல அப்படின்றவங்க இதை சாப்பிட்டு நல்ல ஜீரண சக்தி ஆகும். ஸோ என்னோடய பெனிஃபிட்ஸ்லாம் இவ்வளோ இருக்குது. அதே மாதிரி இது எப்படி சாப்பிட்றது அப்படின்னா, இந்த இலையுதிர் காலமெல்லாம் முடிஞ்சு இந்த இலைகள்லாம் துளுக்கும் போது மட்டும்தான் நமக்கு வந்து இந்த வேப்பம்பூவெல்லாம் கிடைக்கும். ஸோ அந்த சமயத்தில் வருஷத்துக்கு ஒரு டைம் கிடைக்கும். அப்போ நீங்கள் சேகரித்து வச்சுக்கிட்டு இதை நீங்கள் வந்து ரசமாகவும் செஞ்சு சாப்பிட்லாம், இல்லை பொடியாக செஞ்சு நம்ம சாப்பிட்ற சாம்பார்லேயோ இல்லை ஒரு குழம்புலையோ நீங்கள் கலந்துக்கலாம். இல்லை அப்படி இல்லை அப்படின்னா டெய்லி நீங்கள் மார்னிங் டைமில் ஒரு கஷாயம் மாதிரி வச்சும் நீங்கள் சாப்பிட்லாம். ஓகேங்களா? ஸோ இது நம்ம சீசன் டைமில் நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வருஷம் ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது இவ்வளோ யூஸ் கொடுக்குது அப்படின்றதுக்காக ரொம்ப அதிகமாக குவான்டிட்டியும் இது எடுத்துக்கக்கூடாது. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு, அந்த மாதிரி தான். இது மருந்தாக இருந்தாலுமே நம்ம அளவுக்கு அதிகமாகவும் எடுத்துக்கக்கூடாது, அளவாக தான் சாப்பிட்ணும். இப்போ குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் வாரத்துக்கு ஒரு டைம் கொடுக்கலாம், இல்லை மாதத்துக்கு ஒரு 3 டைம் கொடுக்கலாம். பெரியவங்களாக இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக அளவாக எடுத்துக்கிட்டு அது ஒரு 2 நாளைக்கு ஒரு முறை, இல்லை வந்து ஒரு வாரத்துக்கு 2 டைம் அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம். நீங்கள் நான் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி இந்த மாதிரியான விஷயங்களை நான் ஏன் போட்டுட்ருக்கேன் அப்படின்னா, நம்மளை சுற்றியே பார்த்திங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமான உணவுகள், அதாவது நம்மளுடைய பாரம்பரிய உணவுகள் எல்லாமே நமக்கு கிடைக்குது. ஆனால் எல்லாத்தையும் நம்ம மறந்துட்டோம் அப்படின்னு இல்லை, நமக்கு தெரியும். ஆனாலும் நம்ம அதை வந்து போயிட்டு சாப்பிட்றதுக்கு நிறைய தயக்கங்கள் எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் வந்து நம்ம அந்த தயக்கம்லாம் எதுவுமே தேவையில்லை. நம்ம இதை வந்து நம்ம அப்படியே சாப்பிட்லாம். நம்ம சாப்பிட தான் நம்மளை பார்த்து நம்ம குழந்தைங்களும் வந்து சாப்பிட ஆரம்பிப்பாங்க. ஸோ நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு கொடுத்த எல்லா உணவுகளும் இதை வந்து நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு கடத்தி எடுத்துகிட்டு போகணும். அதுதான் என்னுடைய நோக்கமும் கூட. ஸோ இதுக்காக தான் நான் வந்து ஒவ்வொரு காணொலியிலையும் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் வந்து போட்டுகிட்டே இருக்கிறதுக்கான காரணமும் இதுதான். ஓகேங்களா? ஸோ உங்கள்